ஃபைனலி ரசிகர்கள் ரொம்ப ஆர்வமுடன் எதிர்பார்த்து காத்திருந்த கங்குவா திரைப்படத்தோட ஃபயர் சாங் வந்து வெளியாகிவிட்டது. அதோட ரிவ்யூ தான் பேச போகிறோம். அதுக்கு முன் வந்து சூர்யா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு மாதிரி என்னைக்கும் வந்து ரொம்ப பெருமை சேர்க்கும் தமிழ் சினிமாவுக்கு. ஸோ மெயின் மேட்டருக்குள்ளே போயிடலாம். ஸோ இந்த சாங்கை வந்து ஸ்டார்டிங்கில் கேட்கும்போது வந்து செம கூஸ்பம்ஸாக இருக்கிறது. பக்காவான செம்மையான ட்ரீட்டு சூர்யா ஃபேன்ஸ்க்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். முக்கியமாக வந்து இந்த சாங்கை தாண்டி வந்து இதில் வர விஷுவல்ஸ் அண்ட் சூர்யா அவர்களோட லுக். ஸோ இந்த ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த சாங்கை வந்து என்னால் அவ்வளோவா கேட்க முடியல. ஆனால் வந்து சூர்யா அவர்களோட லுக்கை வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ரசிக்க முடிஞ்சது. ஸோ இது வரைக்குமே நம்ம சூர்யாவை பார்த்துருப்போம். நிறைய திரைப்படங்கள் நம்ம பார்க்காத சூர்யாவை பார்க்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இந்த படத்தில் வந்து உண்மையாலுமே நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாத சூர்யாவை தான் பார்த்துருக்கோம். சில இடத்துல வந்து ரொம்பவே அது பயமாக இருக்குது சூர்யா அவர்களோட லுக்கை வந்து பார்க்கும்போது. அதுக்கப்புறமா வந்து இந்த பாடலை பற்றி சொல்லணும்னா விவேக் அவர்கள் தான் வந்து ரிட்டன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரோட லிரிக்ஸ்னால் எப்படி இருக்கும் நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவ்வளோ பயங்கரமாக வந்து தத்துரூபமாக வந்து எழுதுவாங்க. ஸோ இந்த பாடல் எதுக்காகனா போருக்கு செல்வதற்கு முன்பு வந்து கூட்டமாக சேர்ந்து பாடுற பாடலாக வந்து இருக்கும். இது வந்து ஒரு மோட்டிவேஷன் பாடல் மாதிரி வந்து எழுதியிருக்காங்க. ஒரு இனத்தோட பெருமையை வந்து இந்த ஒரு பாடல் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமே இந்த பாடலை பற்றி சொல்லணும்னா பாடலோட விஷுவல்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து எல்லோயிஷ் கலரில் வந்து இருக்கிறது. அதுக்கப்புறமா இந்த பாடலில் வந்து எவ்வளோ நாங்கள் பெருசாக பிரம்மாண்டமாக இந்த பாடலை பண்ணியிருக்கோம் அப்படி சொல்லி இந்த லிரிக்கல் வீடியோலேயே வந்து அவ்வளோ சூப்பராக காமிச்சிருக்காங்க. ரொம்ப பழமையான பொருட்கள் எல்லாத்தையும் வந்து அவ்வளோ தத்துரூபமாக வந்து இந்த ஒரு லிரிக்கல் வீடியோவில் வந்து காமிச்சிருப்பது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயமா பார்க்கப்படுகிறது. இதையும் தாண்டி இன்னும் சூப்பரான சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னா இந்த லிரிக்கல் வீடியோவில் வந்து சின்னதாக ஒரு போர்ஷன் வந்து சூர்யா அவர்கள் டான்ஸ் ஆடுற மாதிரி வந்து வச்சிருக்காங்க. அது வந்து பார்க்கும்போது வந்து கூஸ் பம்ஸாக இருக்கிறது. கண்டிப்பாக வந்து இந்த ஒரு சாங்கை வந்து நீங்கள் ஹெட்ஃபோன் போட்டுட்டு கேளுங்க. உண்மையாலுமே வந்து உங்களுக்கு கூஸ் பம்ஸாக இருக்கும். சாங் ஸ்டார்ட் ஆகி ஒரு நிமிஷத்துக்கு கழிச்சிட்டு அப்புறமா வந்து சில லைன்ஸ்லாம் வந்து இந்த ஒரு சாங்கில் வந்து வரும். அந்த லைன்ஸ்லாம் வந்து உண்மையாலுமே வந்து கூஸ் பம்ஸ் ஆச்சு. ஸோ சாங் கரெக்டாக வந்து ஒரு 3 4 நிமிஷம் சாங்காக வந்து இருக்கிறது. அதில் வந்து ஸ்டார்டிங் ஒரு நிமிஷம் வந்து கேட்கும்போது என்னடா சாங் புரியலங்கிறது சவுண்ட் வந்து அதிகமாக இருக்கும். மியூசிக் சவுண்ட் வந்து அதிகமாக இருக்கும். லிரிக்கல் சவுண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் வந்து இருக்கும். ஆனால் வந்து அந்த ஒரு நிமிஷம் தாண்டிட்டு அப்புறமா சூர்யா அவர்கள் ஒரு டான்ஸ் வந்து ஆடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து லிரிக்ஸ் வந்து பயங்கர தீயாக வந்து இருக்கும். அதெல்லாம் வந்து உண்மையாலுமே இது சூர்யா ரசிகர்கள் தாண்டி மற்ற யார் பார்த்தாலுமே செம கூஸ் பம்ஸாக இருக்கும். ஸோ சாங் யாரெல்லாம் கேட்டீங்க உங்களுக்கு எவ்வளோ கூஸ் பம்ஸாக இருக்குது அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் லீவ்